இன்றைக்கி எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வயசான அம்மா வந்தா. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அழுதுகிட்டே இருந்தா. பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சுது. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், ஏனம்மா அழுறீங்கண்டு. அவங்ககிட்ட கதையை சொன்னாங்க. கேட்டிங்கன்னா நீங்களே இரத்த கண்ணீர் வடிப்பீங்க. அவங்களோட கதையை என்ன ஒரு தரத்தில் சொல்ல முடியாது, பாகம் பாகமாக சொல்கிறேன். பாகம் 1. விளையாட்டு பருவத்தில் பறிபோன வாழ்க்கை. ஒரு தாயின் உண்மை கதை. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு பெண்ணோட ஒரு தாயோட உண்மை கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு அவங்க ஒரு அனாதையாக நிற்கலாம், ஆனால் அவங்களோட ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போது அந்த பெண்ணுக்கு வயசு வெறும் 13 தான். விளையாட்டு, படிப்பு, ஆட்டம் பாட்டம்னு ஒரு ஜாலியான பொண்ணு. மரத்தில் ஏறி மாம்பழம் பறித்து சாப்பிட்ற அந்த சுறுசுறுப்பான வயசு. தன் அம்மாவுக்கு ஒன்றுன்னா முன்னாடி போய் சண்டைக்கு நிற்கிற அந்த பாசம் மனசு. கல்யாணம் என்றா என்னென்று கூட தெரியாத, அதை பற்றி யோசிக்க கூட தெரியாத அந்த சின்ன பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு விதி விளையாட்டை விளையாடிச்சு. திடீரென்று ஏற்பட்ட ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை அந்த 13 வயசு சிறுமிக்கு திருமணம் செய்ய முடிவு செஞ்சாங்க. அந்த பெத்தவங்க அந்த பெண்ணுக்கு விருப்பமே இல்லை. அவளுக்கு புரியுமோ இல்லையோ, ஆனால் பெத்தவங்க அந்த பெண்ணை கைவிட்ட கொடுமை அங்கேதான் நடந்துச்சு. அந்த மாப்பிள்ளைய அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பிடிச்சு போச்சு. என்ன காரணமோ தெரியல, தன் மகளை தானாக முன் வந்து ஆசீர்வதித்து வழி அனுப்ப வேண்டிய பெத்தவங்க அவளை ஒரு அனாதை மாதிரி யாரோ ஒருத்தர் கூட அனுப்பி வச்சு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கூட்டிட்டு கூட போகல அந்த பெத்தவங்க. 13 வயசில் ஒரு அந்நிய வீட்டில் அந்த சிறுமி அனாதையாக நிற்கிறா. வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியாது, தாம்பத்தியம் என்ன என்னன்னு தெரியாது, ஏன் சமைக்கிறது எப்படி என்று கூட தெரியாத அந்த பச்சை மண்ணு ஒரு அந்நிய வீட்டில் தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சா. அவளோட விளையாட்டு பருவம் அங்கேயே செத்து போச்சு. அந்த அனாதை சிறுமி அந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தா? அந்த பிஞ்சு மனசு பட்ட பாடு என்ன? அடுத்த பக்கத்தில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.